கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்தில் இருந்து அமல்களின் சிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் மிக மேன்மையாக சொல்லி தந்த, அது வழிபாடுகள் சார்ந்ததாகவோ அல்லது வேறு வேறு இரக்க குணங்கள் சார்ந்ததாகவோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்த அமல்களினுடைய சிறப்புகளை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் சென்ற வாரத்தில் குர்ஆனை ஓதுவதனுடைய சிறப்புகளை குறித்தும், சூரா இஹ்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹ் சூரா அதனுடைய சிறப்புகளை குறித்தும், ஆயத்துல் குர்சி அதை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுவதனுடைய சிறப்பு என்ன என்பதையும், ஈமான் கொள்வதனுடைய சிறப்புகள் என்று பல நன்மைக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளக்கூடியது, நம்மை சூழ இருக்கக்கூடிய முக்கியமான இரத்த பந்த உறவுகளான பெற்றோரை, இன்னும் உறவுக்காரர்கள் விஷயத்தில் இரக்க உள்ளத்தோடு பணிவடை சிந்தனையோடு நடந்து கொள்வதனுடைய அவசியம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாகவே அமல்கள் மீது, வழிபாடுகள் மீது ஆர்வம் கொண்ட பல மக்கள் நன்மை என்றாலே அது தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், ஹஜ் உம்ராக்கள், திக்ருகள், துவாக்கள், குர்ஆன் வாசிப்பது என்ற நிலையோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அது எப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய அமல்களாக இருக்கிறதோ, பெற்றோரை கவனிப்பது, மனைவிக்கான காரியங்களிலே ஈடுபடுவது, ஒரு மனைவி கணவனுக்கு பணிவிடையிலே ஈடுபடுவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆறத் தழுவி அவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை போதிப்பது, உறவை அனுசரித்து வாழ்வது, அண்டை வீட்டாருக்கு நன்மைகளை புரிவது என்று மனிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியமும் இஸ்லாத்திலே மிக பிரம்மாண்டமான நன்மைகளாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் ஒருவேளை வழிபாட்டில் கொஞ்சம் குறையை ஏற்படுத்தி இருந்தால் கூட, இது மாதிரியான குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் ஒருவரை பிரம்மாண்டமான சொர்க்க வாழ்க்கைக்குள் நுழைத்துவிடும் என்றும் இஸ்லாம் போதிக்கிறது. நபிகளார்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் அதிகமாக தொழுது, அதிகமாக நோன்பு நோற்று, அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபடுகிறாள், தன் அண்டை வீட்டுக்கார பெண்ணுக்கு அநீதி இழைக்கிறாள், இவ எங்க போவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சற்றும் யோசிக்காமல் சொன்னார்கள், இன்னஹா மின் அஹ்லின் நார், அவள் நரகத்திற்கு உரியவள். இன்னொரு பெண் இருக்கிறாள், குறைவாகத்தான் தொழுகிறாள், குறைவாகத்தான் நோன்பு வைக்கிறாள், தான தர்மங்கள் அப்படி இப்படிமா தான் இருக்குது, ஆனால் தன் அண்டை வீட்டுக்கார பெண்ணுக்கு கண்ணியம் செய்கிறாள், அவளால் முடிந்த உதவிகளை அவள் செய்து கொண்டிருக்கிறாள், இவ எங்க போவான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நபிகளார் சொன்னார்கள், இன்னஹா மின் அஹ்லில் ஜன்னா, அவள் சொர்க்கத்திற்குரியவள். வழிபாடுகள் நீங்கள் அதிகமே இருந்தாலும் தன்னை சூழ உள்ள மக்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்தால் நீங்கள் நரகத்திற்குரியவர்கள் தான். வழிபாடுகளில் நீங்கள் குறைந்தே இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இன்ன பிற மனிதர்களுக்கு நீங்கள் நன்மை புரிந்தால் இறைவனுடைய கருணை நீங்கள் பெற்றுவிடலாம் என்ற வழிகாட்டுதலை இஸ்லாம் அதிகமாக சொல்லி இருக்கிறது. அப்படி நம்மை சூழ உள்ள மனிதர்களுக்கு நன்மை செய்வதில் மிகப்பெரிய நன்மை நீங்கள் அடைய ஆசைப்பட்டால் அதற்கான வழிகாட்டுதல் தான் பெற்றோர்களுக்கான நன்மையை புரிவது. திருமறை குர்ஆனில் சூரா பனி இஸ்ராயில் என்ற 17வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஈயாஹு, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய முதன்மை கட்டளை எப்போதும் மனிதர்களுக்கு என்ன மட்டும்தான் வணங்கணும். ஏன்னா நான் மட்டும்தான் கடவுள், நான் தான் உன்னை படைச்சேன், உன்னை உருவாக்கினேன், உணவு கொடுக்கிறேன், உன்னை வாழ வைக்கிறேன், உன்னை சாகடிக்கிறேன், எல்லாத்தையுமே நான் தானே பண்றேன், அப்ப நீ என்னதான் வணங்கணும் என்று மனிதனுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். முதல் கட்டளை. அடுத்த கட்டளை அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானன், பெற்றோர்களுக்கு நீங்கள் நல் உபகாரணம் செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை தவிர வழிபடுவதற்கு அடுத்ததாக
அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு அடுத்த நிலையில் பெற்றோர்களுக்கான பணிவிடையை வைத்துத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், இம்மா எபுலு கண்ணா இந்த கல் கிபர், அந்த பெற்றோர்களில் அஹதுஹுமா கிலாஹுமா, ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை பருவத்தை அடைந்து உங்களோடு இருக்கிற நிலையை அடைந்தால், எல்லாருக்குமே பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைகிற வரைக்கும் வாழ்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பெற்றோர்லாம் 40 50 போயிருவாங்க, மௌத்தாயிருவாங்க. ஒரு சில பேர் 60 கடந்து 70 கடந்து தன் வேலையை தன்னால் செய்ய முடியாது என்ற நிலையை அடைந்து சம்பாதிக்க முடியாது, மலஜலத்தை ஒழுங்காக கழிவு அதாவது போய்விட்டு அதை சுத்தம் செய்துவிட்டு வர முடியாது, உணவு உண்ண முடியாது. இப்படியான நிலையை அடைகிற வரை சிலருக்கு அல்ல ஆயுள் காலத்தை அதிகரித்து விடுவான். இம்மா எவ்வளவு கண்ண ஐந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவு கிலாஹுமா, இருவரோ ஒருவரோ முதுமை பருவத்தை அடைந்து உங்களிடத்தில் அவர்கள் வாழ்கிற நிலையில் இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சீ என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஒரு திட்டுறதுல ரொம்ப ரொம்ப நாகரிகமான மிகச்சிறிய வார்த்தை. இதை சொன்னா யாரும் கோபப்பட மாட்டாங்கன்னா அது சீங்கிறது. யார்கிட்டயா சொன்னா அவங்க கோபப்பட்டுருவான்னு சொல்லுங்க பார்ப்போம். யாரும் அதற்கு இந்த வார்த்தைக்கு கோபப்படுறதுலாம் யாரும் கிடையாது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான நெருக்கம்ங்கிறது ரொம்ப அலாதி நெருக்கம். ஒரு பிள்ளை பெற்றோரை பார்த்து சீன்னு சொல்லிருச்சு, அதனால பெற்றோர் மனசு வேதனை பட்டுருவாங்களா? சொன்னா சொல்லிட்டு போன்றுவான். என் பிள்ளை நீ சொல்லாம வேற யாரு சொல்லுவான்ருவாங்க. ஆனா அந்த வார்த்தையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நான் ஏத்துக்க மாட்டேன், நீ சொல்லாதேங்கிறான். சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தன்ஹர்ஹுமா, அவ்விருவரையும் நீ விரட்டாதே, வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான மதிப்புமிக்க வார்த்தையே அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள். எதுக்கு வழிபாடு அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தக்கூடிய காரியத்திற்கு அடுத்தபடியாக இதை மார்க்கம் சொல்கிறது, குர்ஆன் பேசுகிறது என்றால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதீத நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தௌஹீதுக்கு அடுத்து பெற்றோருக்கான பணிவிடையில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எதை கொண்டும் அந்த சிறப்பை நீங்கள் பெற்றுவிட முடியாது. அதன் தொடர்ச்சியிலே அல்லாஹ் பேசுற அடுத்த வசனம் 17வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அன்புடன் பணிவு என்ற இறகை அவ்விருவருக்கும் நீங்கள் தாழ்த்துங்கள். அன்பையும் காட்டு, பணிவையும் காட்டு. நான் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இப்ப நான் சம்பாதிக்கிறேன், நீ மிதப்புல அலையாத. அன்பு காட்டாமல் இருந்து விடாதே, அன்பையும் காட்டு, பணிவையும் காட்டு. வகுல் லஹுமா, அந்த அதாவது வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா சிறுவராய் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்ததை போன்று இறைவா இவர்களை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னு கேட்க சொல்றான். இந்த துஆவில் பயன்படுத்தின வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்க்கு மட்டும்தான் ரப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு ரப்புங்கிற வார்த்தை பயன்படுத்துவது மார்க்க நமக்கு காட்டி தரல. ஆனா அரபு குலத்துல அந்த வழக்கம் இருந்துச்சு. எஜமானர்களுக்கு ரப்பும்பாங்க. எஜமானர்கள் உண்டுல, எஜமானர்கள் அடிமைகள், அந்த அடிமைகள் எஜமானர்களை மௌலா என்று அழைப்பார்கள். ரசூல் அதை தடுத்தாங்க, இப்படி கூப்பிடாதீங்கன்னா. மௌலாக்கு பல அர்த்தம் இருக்கு. நண்பன் அர்த்தம் உண்டு, நேசர்னு அர்த்தம் இருக்கு, எஜமானன் அர்த்தம் இருக்கு. நீ என்ன அர்த்தத்துல கூப்பிடுற? எஜமானன். இனிமே அப்படி கூப்பிடாதன்னாங்க. மௌலானா அது யாருதான்? அல்லாஹ் மட்டும்தான். அன்த மௌலானா ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரின், நீயே எங்களுக்கு மௌலா, எங்கள் எஜமானன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய். ரசூல் அந்த வார்த்தையை சொல்றதை தடுத்தாங்க. அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் ரப்பு. ரப்புங்கிற வார்த்தை அல்லாஹ்க்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம், வேற எங்கேயுமே யாருக்கும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா அல்லாஹ் இங்க சொல்லி கொடுக்கறான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பே இந்த ரெண்டு ரப்புக்கு நீ உதவி செய் அப்படின்னு. அதுல வர்ற வார்த்தை என்னது? ரப்பிர் ஹம்ஹுமா, ரப்பே இந்த இருவருக்கு நீ அருள் புரி. எப்படிப்பட்ட இருவர்? கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவராக இருக்கும் போது எங்களுக்கு ரப்பாக இருந்தவர்கள் எஜமானர்கள், அந்த எஜமானர்களுக்கு இறைவா நீ அருள் புரி. அப்ப இவங்க ரப்புன்னு அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கறான். இவங்க உங்களுக்கு யாரு? எஜமானர்கள். நீங்க அவங்களுக்கு அடிமை மாதிரிதான். அந்த எஜமானர்களுக்காக இந்த முழுமை படைத்த இந்த எஜமானன் கேளு, அவர்களுக்கான உதவியை இரக்கத்தை என்கிட்ட கேளுன்னு அல்லாஹ் காட்டி கொடுக்கறான். துவா, இந்த துவாவுடைய அமைப்பே சொல்லி தருகிறது. பெற்றோர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு பெரிய நெருக்கத்திற்குரியவர்கள் என்பதை இந்த துவா நமக்கு சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது. அதே போன்று குர்ஆனில் 46வது அத்தியாயம் சூரா அஹ்காஃப் 15வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வவஸைனல் இன்சான
பி வாலிதைஹி இஹ்சானன், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யும்படி மனிதனுக்கு நாம் வசியத்து செய்திருக்கிறோம், கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று. இந்த மனிதர்கள் மரண சாசனம் செய்வதற்கு பிறகு வசியத் அல்லாஹ் சொல்ற, மனுஷனுக்கு நான் வசியத்து பண்ணி இருக்கிறேன், உன் தாய் தந்தையருக்கு நீ நன்மைகளை செய், நல்லுபகாரம் செய். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா, இந்த தாய் பலகீனத்திற்கு மேல் பலகீனப்பட்டு தான் சுமந்தாள், பலகீனத்திற்கு மேல் பலகீனப்பட்டு தான் ஈன்றெடுத்தாள். யாரும் லேசா சுமக்கல, லேசா வெளியே கொண்டு வரல. அது ஆபரேஷனா இருக்கட்டும், நார்மல் டெலிவரியா இருக்கட்டும், இல்ல ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு, சைக்கிள் கேரியர்ல பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சு கூட்டு வர்ற மாதிரியான காரியம் இது கிடையாது. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான காரியம். ஏனென்றால் மனித உடம்புடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம உடம்புக்கு சேராத எந்த ஒரு அந்நிய பொருள் உடம்புக்குள்ள வந்தாலும் அது அதுவே வெளியேற்றிடும். இது உடம்புடைய தன்மை. மூக்குக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு தூசி போயிடுச்சுனீங்க, அது வெளியே போகலைன்னா மூக்காலையும் மனுஷன் வந்து மத்த உறுப்பாலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படியாவது வெளியே வந்துடணும், தும்மல் மூலமா இருமல் மூலமா வெளியே வந்துடணும். நீங்க வேற ஏதோ ஒரு பொருளை நீங்கள் உட்கொண்டால் அதுக்கு நல்ல தெரியும், குடலுக்கான அறிவு என்ன தெரியுமா, எதை செரிமானம் பண்ணணும், எதை செரிமானம் பண்ணாம வெளியே தள்ளணும் அதுக்கு தெரியும். இப்படி உடம்பு தனக்கு சேராத, தன்னோட அந்நியப்படாத எல்லா பொருளையும் அழிச்சு வெளியே அனுப்பிடும், அதை நாசப்படுத்தி வெளியே அனுப்பிடும். ஆனால் கரு அந்த உடம்போட சேர்ந்தது இல்லை. ஆனா அந்த உடம்பு என்ன செய்யுதுன்னு கேட்டா அதை வளர்த்து வெளியே அனுப்புது. இது இறைவனுடைய அற்புதம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பொருள் வந்தாலும் அதை நாசப்படுத்திடும், அதை வெளியே தள்ளிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அதை வச்சுக்காது. வைத்துக் கொள்வது உடம்புக்கான அறிவுக்கு பொருந்தாது. ஆனா கரு வருது இல்ல, ஒரு ஆணுடைய உயிரணு உள்ள வந்த உடனே அது கருவாக வளர்ந்து வெளியேற வரைக்கும் அந்த உடம்பு ஒண்ணுமே சொல்லல, அதை வளர விடுது. வளர விட்டு அழகா வெளியே கொண்டு வருது. இந்த இடத்துல அந்த தாய் கடுமையான சோதனைக்கு ஆட்படுகிறாள். வெளியே வரும்போது ஒரு பெரிய பிரச்சனையில், ஒரு பெரிய பாதிப்பில் அவள் இருக்கிறாள். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு 30 ஷஹரன், அவனை சுமந்ததும் அவனை ஈன்றெடுத்து தாய்ப்பாலை கொடுத்தது 30 மாதங்கள். 24 மாசம் பால் கொடுக்கணும், 6 மாசம் சுமந்தது. அது என்ன 6 மாசம் அப்படின்னா, அது கருவாக வளர ஆரம்பித்தது 3 மாசத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு அட்டை பூச்சி வடிவத்தில் இருக்கும். அது வளர்ந்து கை, காலு, கண்ணு, மூக்கு, தலை என்ற உருவ அமைப்பு வருவது அந்த 6 மாத காலம். அந்த கடைசி 6 மாசம் 9 மாசத்துல அந்த 6 மாத காலம் இப்படி இருக்கும். அதை கணக்கு வச்சு என்ன செய்யறான், 24 மாசம் பால் கொடுக்கிறா, 6 மாசம் சுமக்கிறா, சுமந்ததும் பால் குடியை மறக்க வைத்தது 30 மாதங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு கடைசியாக அதுக்கு அடுத்து அல்லாஹ் பேசுறான், ஹத்தா இதா பலக அஷத்தஹு வ பலக 40 சனா. இந்த தாய் தந்தையுடைய மகத்துவத்தை ஒருத்தன் எப்ப உணர்வான்னா, இவன் 40க்கு வரும்போது உணர்வான். இவனுக்கு 10ல உணர முடியாது, 20ல 25ல 30ல உணர முடியாது. இவன் கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சு மனைவின்னு ஒருத்தி வந்து இவங்களுக்கு ஒரு பிள்ளை அல்லாஹ் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய நேரம் ஒரு 40 இவன் அடைகிறான்னு வைங்க, அப்பந்தான் வழி தெரியும். வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவனுக்கு தெரியும், உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும். தன் தாய் தந்தையினுடைய வழிகளை, வேதனை உணரக்கூடிய இடம் இந்த 40 அடையும் போது அந்த மனிதன் இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நேரத்தில் கேட்பானா, கால ரப்பி அவுசிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி அன்னம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்தா. இறைவா, எனக்கும் என் தாய் தந்தையருக்கும் நீ செய்த எத்தனையோ பல அருள் கொடைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்தணும். எங்க உம்மா அப்பா செய்ய வேண்டிய நன்றி சேர்த்து என்கிட்ட வாங்கிக்க, அதுக்கு எனக்கு நீ பாக்கியத்தை தா, நீ பொருந்து கொள்ளக்கூடிய நல்லமல்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தா. வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி, என்னுடைய வம்சாவளிகளை, அடுத்த கட்ட வாரிசுகளை நீ சாலிகானவர்களாக மாற்று. இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், உன்கிட்ட நான் மன்னிப்பு தேடுகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று இறைவன் இவ்வாறு துவா செய்ய நமக்கு கட்டளை இடுகிறான். எப்படி கேட்கணுமா, எங்க வாப்பா அம்மாக்கு நீ நிறைய அருள் பண்ணியிருக்கிற, அவங்களுக்கு வேலை கொடுத்திருப்ப, வீட்டை கொடுத்திருப்ப, பிள்ளை பாக்கியத்தை எங்களை கொடுத்த, எவ்வளவோ அருள் கொடைகளை எங்க தாய் தந்தைக்கு நீ கொடுத்த, எங்களுக்கும் கொடுத்திருக்கிற, அதுக்கும் சேர்த்து நாங்க நன்றி செலுத்தணும், எங்களுக்கு உதவி செய்ய. எப்படி நம்ம நன்றியை செலுத்தி முடிக்க முடியாது, அதுவே செலுத்துறது பெரிய பாடு. அல்லாஹ் எப்படி துவா செய்ய சொல்றான், அவங்களுக்கும் சேர்த்து நீ நன்றி செலுத்து, அப்படி என்கிட்ட கேளு, அதுக்கு என்கிட்ட உதவி நீ நாடு என்று இறைவன் வழிகாட்டக்கூடிய வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இது 46வது அத்தியாயம் 15வது வசனம். இப்படி குர்ஆன்ல நிறைய இடத்துல பெற்றோர்களுடைய மகத்துவத்தை பற்றி மார்க்கம் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி, இது பிரபலமா எல்லா மார்க்க அறிஞர்களுமே பயன்படுத்தி இருப்பாங்க, ஆனால் அது பலகீனமான செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வராங்க,
வந்து என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன ஜிஹாதுக்கு நீங்க அழைச்சிட்டு போகணும், கூட்டு போங்கங்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, உனக்கு தாய் தந்தையர் இருக்கிறாங்களா? இதே மாதிரி சஹீஹான இன்னொரு செய்தி இருக்கு. இது ஏன் பழகினோம் அப்படின்னா அறிவிப்பால் தொடர் ஏன் பழகினோம். அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, உன் தாய் தந்தைக்கு நீ பணிவிடை செய் சொல்லிட்டு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. இப்படி ஹதீஸ் இருக்கு, இப்படி என்ன இருக்கு. ஆனால் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பழகினோம். இந்த ஹதீஸ் தான் தப்பே ஒழிய இதில் வந்த கருத்து தப்பு கிடையாது. இதுல வந்த கருத்து என்ன கிடையாது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் என்ற அந்த கருத்து தப்பு இல்லை. இதை ஆமோதிக்கிற விதத்தில் மற்ற மார்க்க செய்திகள் நம்மளால் பார்க்க முடியும். எனவே பெற்றோர்களை பணிவிடை செய்வதன் மூலமாக அந்த சொர்க்க வாழ்க்கையினுடைய நீங்காத இன்பத்தை ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான பெற்றோர்களுடைய நன்மைகளை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதனுடைய நன்மையை குறித்து போதித்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் சஹீஹ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரினுடைய 5970வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச நன்மைனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய நன்மைகள் நம்ம செய்யறோம், இது பிடிச்சிருக்கும்னு அல்லாஹ்க்கு ஏதாவது டாப்ல இருக்கும்ல, முக்கியமான அமல்கள் வச்சிருப்பானே, அப்படி இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கான முக்கியமான அமல்கள் எது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ஸ்ட் முத காரியம் என்ன, ஸலாத்து அலா வக்திஹா, ஃபர்லான தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுது முடிப்பது. அல்லாஹ் ஆரம்ப நேரம்னு ஒவ்வொரு வக்துக்கு வச்சிருக்கிறான், முடிவு நேரம்னு ஒவ்வொரு வக்துக்கு வச்சிருக்கிறான். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த தொழுகை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஆக சிறப்பு மிக்க ஒரு அமல் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சும்மா ஐயுன், அவர் அதோட நிக்கல, அடுத்து எதுன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நல் உபகாரணம் செய்வது அடுத்த இரண்டாவது சிறப்புக்குரிய காரியம். அவர் மீண்டும் கேட்கிறார், சும்மா ஐயுன், பிறகு எது அல்லாஹ்வின் தூதரே? ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் யுத்தம் செய்வது. இறை பாதையில் யுத்தம் செய்வது என்றால் அநியாயத்திற்கு எதிராக நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஒரு ஆட்சியாளனுடைய தலைமையின் கீழ் நீங்கள் யுத்தம் புரிவதற்கு பெயர் மட்டும்தான் ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வது. ஆட்சியாளர் இல்லைனாலோ, நீங்க அநியாயத்துக்கு போராடினாலோ, நியாயத்தை எதிர்த்தாலோ யுத்தம் பண்ணா அது எப்படி வராது, அல்லாஹ்வின் பாதையில போரிட்டதா வராது, இது அநியாயத்துக்கு போரிட்டதாக வரும். அப்படி மார்க்கம் காட்டி தருது. ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியத்திற்குரிய அமல் தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது, பெற்றோருக்கு நல் உபகாரணம் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் போர் தொடுப்பது, போரிடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரினுடைய 5971, நம்ம 70 அந்த செய்தி பார்த்தோம். அடுத்த செய்தி புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்தடுத்த தொடர் செய்திகளை இந்த தாய் தந்தையருடைய சிறப்பை பற்றி மட்டுமே பதிவு செய்திருக்கிறார். இரண்டாவது செய்தியாக ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, வந்து என்ன கேட்கிறாங்க, மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சஹாபத்தி, சஹாபா என்றால் தோழமை கொள்வது என்று அர்த்தம். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள்னா கொள்ள பிரியும். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் உயிரை விட மிக நேசத்திற்குரிய ஒரு நபராக அவங்க பார்த்தாங்க. இந்த ஒரு உறவுக்கு பேர் தான் சஹாபா. இது கணவன் மனைவிக்கு மத்தியில சஹாபாங்கிறது உண்டு. கணவன் மனைவினா வெறும் கணவன் மனைவி என்ற உறவு மட்டும் இல்லை, அந்த நேசம் அவர்களுக்குள்ள ஒரு தோழமை உருவாக்கும். தந்தை மகனாக இருப்பார்கள், நேசம் ஒரு தோழமை உண்டாக்கும். அதே போன்று வந்து தாய் மகள் இருப்பாங்க, நேசம் என்னாக்கும், ஒரு தோழமையாக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த நபித்தோழர் கேட்கிறாரு, மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சஹாபத்தி, மனிதர்களிலேயே நான் யாரோடு தோழமை கொள்வதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள், யாரு கூட சேர்ந்து இருக்கலாம், ரொம்ப தோழமையோடு இருக்கலாம். இந்த நபித்தோழர் வந்து பெற்றோர் குடும்பம் அதெல்லாம் எதிர்பார்த்து கேட்கல, பொதுவா நீங்க சொல்லுங்க யாரு கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது எனக்கு சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நபித்தோழர் எதிர்பார்க்காத பதில் இது, உம்முக்க, உன்னோட உம்மாங்கிறாங்க. உங்க உம்மா தான் யாரு, உனக்கு மிக நெருக்கத்திற்குரியவளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த பதில் வந்தோன்னு சரி ரெண்டாவது இடம் வேற ஆளாவது இருப்பாங்க, கேட்போம். சும்ம மன் அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹ்வின் தூதரே, அடுத்த இடம் யார்? இரண்டாவது யாரு? சும்மா உம்முக்க, இரண்டாவது உன் உம்மா தான். சும்மமன், பிறகு யார்? சும்மா உம்முக்க, மூணாவது உங்க உம்மா தான். சும்மமன், பிறகு யார்? சும்மா அபூக்க, பிறகு உன்னுடைய தந்தை. ஒருவேளை அந்த நபித்தோழர் அடுத்து கேட்டிருந்தா அடுத்து யார் பேர் வந்திருக்குன்னு தெரியாது. அந்த நபித்தோழர் 4 கேள்வியோடு முடிச்சிட்டார். நான் யாரோடு இந்த உலகத்தில் அதிக நட்பை பேணுவது? உன் தாய், பிறகு யார்? உன் தாய், பிறகு யார்? உன் தாய், பிறகு யார்? உன் தந்தை. 4 இடத்துல ரசூலுல்லாஹ் அர்த்தம் குறிப்பிட்டாங்க. மனைவியோ, கணவரோ, பிள்ளைகளோ அல்லது மற்ற நட்பு வட்டாரங்களோ யாரையுமே ரசூலுல்லாஹ் சொல்லல. நீ நட்பு கொள்வதற்கு அதிக தகுதி படைத்தவர் உன்னுடைய தாய், 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 உன்னுடைய தந்தை என்று நபி அவர்கள் இந்த இடத்துல சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்மவர்கள் பல நேரங்களில் பல வழிபாடுகளில் ஆர்வம் செலுத்தக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள் நாம். ஆனால் இந்த பெற்றோர்களை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். இந்த கேர்லெஸ்ஸா விடுறோங்கிறத தாண்டி அவர்களை நோவினைப்படுத்தி துன்பப்படுத்துகிற இடத்திலும் இன்றைக்கு பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாங்க. நோவினைப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். துன்பப்படுத்துவது, அவர்களை பெருமளவில் கண்ணீரிலும் கவலையிலும் ஆழ்த்துவது, இது மாதிரியான மனநிலையில பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மாற்று மத அன்பர்கள் எல்லாம் புகழக்கூடிய இடத்தை தான் நம்ம சமுதாயத்தில் வச்சிருக்காங்க. மாற்றம் இல்லை. நம்ம சமூகத்துல தான் ஊருக்கு ஊர்ல முதியோர் இல்லம் கிடையாது. இங்க முதியோர் இல்லம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா யாருக்காக இருக்கும்? புள்ள மௌத்தா இருப்பான், அந்த பெற்றோரை பார்க்க ஆள் இருக்காது, அவங்களுக்கு தான் முதியோர் இல்லம். அப்படியே அல்லது பிள்ளைகள் அவர்களை காப்பாற்றவே 4 பேர் வேணும். நோயாளியாகவோ, மூல வளர்ச்சி இல்லாதவர்களாகவோ, ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க. அவனுக்கு நம்ம ஏன் சுமையா இருப்போம், நம்ம ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல போய் இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி இடத்துல இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சொற்பமான இடங்கள் மட்டும்தான் தாய் தந்தையை விரட்டி விடுறது, அடித்து துன்புறுத்துவது, நாசப்படுத்துவது என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய நிகழ்வை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த பணிவிடை போதுமா? நம்ம கூடுமான வரைக்கும் செய்கிறோம், அது கரெக்ட் தானா அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் அதை நமக்கு ஆர்வமூட்டல. அதை விட கூடுதலாக செய்யத்தான் சொல்லுகிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தூக்கத்துல ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் வஹி செய்தி கொடுப்பான். சொர்க்கத்தை காட்டுவது, நரகத்தை காட்டுவது அப்படிலாம் ரசூலுல்லாஹ்க்கு நிறைய இடத்துல தூக்கத்துல நடந்திருக்கு. ஒரு முறை நபி அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது திடீர்னு விழிக்கிறாங்க. கடுமையான பயம், முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு வேறு யாரும் இல்லை. அரபுகளுக்கு ஒரு கேடு வந்துருச்சுன்னாங்க. யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தவர்கள் தங்களுக்குரிய தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு வெளியே வர இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்டாலும் ஓட்டையை போட்டுட்டான், சீக்கிரத்துல வரப்போறான், அது அரபுகளுக்கு ஒரு கேடு நாங்க ரசூலுல்லாஹ் தூக்கத்துல வந்த செய்தி இது. அது மாதிரி தூக்கத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆயிஷா நாயகியினுடைய அந்த அறையில் தங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று தூக்கத்தில் சிரித்துக் கொண்டே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எழுகிறார்கள். எழுந்து சொல்லுகிறார்கள், நோமான் என்ற நபித்தோழர் ஹாரிசா பின் நோமான் அவருக்குரிய இடத்தை அடைஞ்சிட்டாரு. ஹாரிசா பின் நோமான் அவருக்குரிய இடத்தை அடைந்து விட்டார். இதை சொல்லிக்கிட்டே ரசூல் எழுதிக்கிறாங்க. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் என்ன இடத்தை அடைஞ்சாரு? அவர்னா ஹயாத்தா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? ஹாரிசா பின் நோமான்ங்கிறவர் ஹயாத்தா இருக்கிறார். ஹயாத்தா இருக்கிறவர் என்ன சொர்க்கத்தை அடைஞ்சார்? ரசூலா காலத்துல நிறைய பேர் ஹயாத்தா இருக்கும்போது ரசூலா சொர்க்கத்துல பார்த்திருக்கிறாங்க. பிலால் ரதியல்லாஹு பார்த்திருக்கிறாங்க. உம்மு சுலைம் என்று அழைக்கப்படுகிற ருமைசா ரசூலா பார்த்திருக்காங்க. சொர்க்கத்துல அவர்களை பார்த்ததாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஹாரிசா பின் நோமான் என்ற நபி தோழர் ரசூலா பார்த்திருக்கிறாங்க. அப்ப இவர் தன் தாய் தந்தைக்கு செய்த பணிவிடையின், தாய்க்கு செய்த பணிவிடையின் காரணமாக சொர்க்கத்தை அவர் அடைந்து விட்டார். சொர்க்கத்தில் அவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னாங்க ரசூல். குர்ஆன் ஓதுவதோ தொழுவதோ சொர்க்கத்துக்கான அமல் கிடையாது. மார்க்க அதை யாரும் வலியுறுத்த போறது இல்லை. அவர்களாக விரும்பி செஞ்சா அது யாரையும் தடுக்க போறதும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் விவசாயம் செய்ய அனுமதி கொடுக்கறாம்ல. விவசாயம் செய்ய ஒரு நபித்தோழர், ஒரு நபர் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தில் அனுமதி கேட்கும் போது அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். யாருக்கு அங்க எதுவும் தடையெல்லாம் கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட காரியத்தை அங்க செய்து கொள்ளலாம். அங்கே இந்த ஹாரிசா பின் நோமான் என்ற நபித்தோழர் குர்ஆனை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொர்க்கத்தை அடைஞ்சது அவங்க உம்மாக்கு செஞ்ச பணிவிடை நாங்கள் சொல்லலாம். தாய்க்கு தந்தைக்கு நீங்கள் பணிவிடை செய்வதனால், அவர்கள் மனம் நோகாத அடிப்படை நீங்கள் நடந்து கொள்வதனால், அவர்கள் திருப்தியை பெறுவதற்கு நீங்கள் துடிப்பதனால் சொர்க்கத்தை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இது அமல்னு நம்ம யாரையும் நினைப்பது கிடையாது. இது அமல், அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய தொண்டு, அல்லாஹ் கிட்ட பெறக்கூடிய சிறப்புகளுக்கான அடித்தளம் இது. அப்ப இதுல கொஞ்சம் ஆர்வப்படணும் அப்படின்னு யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம அமல் நம்ம எதை தான் பார்க்கிறோம்? லட்சத்தை போட்டு ஹஜ் பண்ணணுங்கிறது தான் அமலா பார்க்கிறோமே தவிர
உம்ரா செய்ய வேண்டும் என்பதைத்தான் அமலாக பார்க்கிறோம் அப்படிங்கறத தவிர தாய் தந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை இங்க யாரும் அமலாக பார்ப்பது கிடையாது. அதுல பெரிய வேதனை என்னன்னா, இந்த ஊர்ல நம்ம பார்க்கிற நிகழ்வு தாய் மட்டும்தான் முக்கியம், தந்தை முக்கியம் இல்லைங்கிற போதனை செய்யப்படுது. இதை யாராவது இங்க மறுக்க இயலுமா? பொதுவா எந்த தாய் தந்தையுமே எந்த தந்தையாவது பிள்ளைய வளர்க்கும் போது உங்க உம்மால நீ மதிக்காத, என்ன மட்டும் பாரு, நான் தான் உனக்கு காசெல்லாம் கொடுக்கறேன், நீ என்ன மட்டும் பாரு, உங்க உமா மதிக்காத, நீ எந்த வாப்பாவும் பிள்ளைக்கு போதிக்கிறது இல்லை. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தாய் தான் முக்கியம்னு பையன் போறான், தாய் தான் முக்கியம்னு பொண்ணும் போறா. அப்ப தந்தை எதுக்கு இவ்வளவு நாள் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியறதுக்கா? நீங்க உண்மையிலே தூக்கி எறியறதா எப்ப எரிஞ்சிருக்கணும். ஒரு பிள்ளை வாப்பாவை தூக்கி எறியறதா எப்படி எறியணும்? நம்ம 10 வயசுலயும் 8 வயசுலயும் துணிமணிக்கு தாய் தந்தை கிட்ட கையேந்திர நிலையில, சாப்பாடுக்கு தந்தை கிட்ட கையேந்திர நிலையில இருக்கும் போது எனக்கு வாப்பா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு போயிருக்கணும். அப்ப அது நியாயம்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். எல்லா திடகாத்திரத்தையும் அடைஞ்சு படிப்புல உயர்வை அடைந்து தனக்குரிய உத்தியோகத்தை பெற்று தனக்கான சொத்து மதிப்பை அதிகப்படுத்திட்டு உம்மா நீ வா, வாப்பா நீ வராத அப்படின்னா இதை விட ஒரு நயவஞ்சகத்தனம்னு ஒண்ணு உண்டா? இந்த ஊர்ல நிறைய வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு மத்தியில் சண்டை வரும். சண்டை பொதுவா எல்லா தாய் தந்தையருக்கு, எல்லா கணவன் மனைவிக்கு உண்டு, எல்லா ஏஜ்லயும் வரும். 20 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அப்பதான் ஆரம்பிக்கிற சண்டை எப்போ வரைக்கும்? சாக கிடக்கிற வரைக்கும் சண்டை வரும். இது அந்த உறவுக்கல்ல அமைச்ச முறை. அது ரசூலாக்கே வந்திருக்குது, ஆயிஷா நாயகி கூட, ஹப்சா நாயகி கூட வந்திருக்குது. அப்ப எல்லாருக்கும் வரும். வந்துச்சுன்னா ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்? வாப்பாதான் முக்கியம் ஒரு தலைபட்சமா நடக்கலாமா? அல்லது உம்மா எங்க உம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படி நடக்கலாமா? அவங்க 2 பேரும் அப்படி நடப்பாங்க. எனக்கு மனைவி தேவையில்லை, நான் தான் எனக்கு முக்கியம்னு வாப்பா நினைப்பாரு. அம்மா அப்படி நினைப்பாங்க, எனக்கு கணவர்லாம் முக்கியம் கிடையாது, நான் தான் எனக்கு முக்கியம் அவங்க நினைப்பாங்க. அது 2 பேருக்கு மத்தியில் உள்ள ஈகோ கிளாஷ் அப்படிதான் ஆகும். பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? எனக்கு வாப்பாவும் முக்கியம் உம்மாவும் முக்கியம், 2 பேரும் நான் பார்ப்பேன், 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான், 2 பேரும் எனக்கு முக்கியம் தான் நிக்கணுமா இல்லையா? அதை இந்த ஊர் கலாச்சாரத்தில் பார்க்க முடியாது. நிறைய சண்டை சச்சரவுகள் முதியோர்களுக்கு மத்தியில் நடக்கும். எல்லா பிள்ளையும் ஒருமித்தமா உம்மா முன்னாடி தான் நிற்பாங்க. அந்த உம்மா தான் பொருளாதாரம் செலவு பண்ணாங்களா? உம்மா தான் பார்த்தாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தந்தை என்பவர் இருக்கிறாரு சொர்க்க கதவின் நடுக்கதவுன்னாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கத்துல மொத்தம் 7 கதவு இருக்கு, அதனுடைய நடுக்கதவு இருக்குது, 4வது கதவு அதுதான் வாப்பாங்கிறாங்க. அந்த கதவை நீ முடிந்தால் பாதுகாத்துக் கொள்ளலாம், அல்லது அந்த கதவை நீ என்ன செய்யலாம்? விட்டுறலாம். பாதுகாப்பதற்கான ஒரு கதவு தந்தையினாக ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய மதிப்பு வாப்பா விஷயத்துல இருந்தா மார்க்கம் இதை போதித்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மரண படுக்கையில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மகன் அப்துல்லா இப்னு உமருக்கு எந்த விதமான துன்யா நன்மையும் செய்யாமல் மௌத்தானார். ஒரு நன்மை நீங்க காட்டுங்க. உமர் தான் பையனுக்கு ஏதாவது ஒரு நன்மையை கொடுத்துட்டு போனார், கொடுக்கல. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்ததாக இப்னு உமரை ஆட்சியாளராக ஆக்கலாங்கிற ஒரு கருத்தும் அங்க இருந்தது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மேலே ஒரு கருத்து இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீதும் ஒரு கருத்து இருந்தது. யார் மேலே இன்னொரு கருத்து இருந்துச்சு? இப்னு உமர் மேலே ஒரு கருத்து இருந்தது. ஏன்? இப்னு உமர் உமருடைய பையங்கிறதுனால மட்டும் இல்ல, அவர் உண்மையில அந்த இடத்துக்கு குவாலிட்டியான ஆளுதான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை அப்படி எல்முனை அளவிற்கு கடைபிடித்தவர், ஒரு விஷயத்தை கூட விட மாட்டார். எல்லாத்திலையும் ஒரு சுட்டி போட செயல்பட்டவர், துடிதுடிப்போடு இருந்தவர். ஜிஹாதுன்னு அவருக்கு அவர் கொல்ல பிரியும். இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆட்சியாளர் ஆனா நல்லதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா உமர் அதை கெடுத்து விட்டு போயிட்டார். கொடுக்கவே கூடாது, என் பிள்ளைக்கு ஆட்சியாளர் இல்ல, அது சார்ந்த எந்த பொறுப்பு கொடுக்க கூடாது. நீங்க என்ன செய்யலாம்? பிள்ளைய வேணா மஷூரா கூப்பிட்டுக்கலாம், எப்ப இதை செய்யலாமா? ஊர்ல பொதுவா ஒரு முக்கியமான காரியத்தை நடத்தும் போது முக்கியஸ்தர்கள்ட்ட சில பேர்ட்ட கருத்து கேட்பாங்கல்ல. என் பிள்ளை நபி கூட பல வருஷம் இருந்திருக்கான், அப்ப நபி கூட இருந்து பல ஜிஹாதுல ஈடுபட்டதுனால அவனுக்கு 4 நல்ல செய்திகள் தெரியும், மார்க்க கருத்துக்கள் தெரியும். மஷூராக்கு கூப்பிட்டு உட்கார வைங்க பிள்ளை, எது கூப்பிடாதீங்க. ஆட்சி பொறுப்பு தாரோம், நிர்வாக பொறுப்பு தாரும் தராதீங்க. தர்றத கூட உமர் ரலியல்லாஹு கெடுத்து விட்டுட்டு போனாங்க. ஆனாலும் கூட தன் தந்தை மரணித்த பிறகு தந்தை சுவனத்துக்கு தேவையான பெரும் நன்மை அடைஞ்சிட்டு தான் போனார். எதுல அவர் குறை வச்சாரா? ஒரு காரியத்தில் சொல்லுங்க பாப்போம். உமர் ரலியல்லாஹு தொழுகையில குறை, நோன்புல ஒண்ணுத்துல குறை கிடையாது. என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை சக்திக்கு மேலேயே செஞ்சுட்டு மௌத்தானவர் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் அந்த உமர் மரணத்திற்கு பிறகு அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் தந்தைக்கு ஏதாவது இன்னும் நன்மை சேர்க்க முடியுமாங்கிறதுக்கு போராடினார். தந்தையினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்கள். எந்த சொத்தையும் கொடுக்கல, மௌத்தாகும்போது கடனை ஏத்திட்டு போயிட்டார். நான் இவ்வளவு கடன் வாங்கிட்டேன், 10 வருஷம் ஆட்சி பண்ணேன், ஆட்சி இருந்து 10 பைசா பொருளாதாரம் எடுக்கல, அப்ப குடும்பத்தை ஓட்டுறதுக்கு நான் சாப்பிடுறதுக்கு என்ன செய்யணும்? கடன் தான் வாங்கணும்.
நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அதுவே இவ்வளவு தங்க காசு இருக்குது, நீ அடைச்சிருப்பான்னு புள்ள தலையில கடனை போட்டு மௌத்தாயிட்டார். அந்த கடனையும் அடைச்சு தன் தந்தை தனக்கு எந்த விதமான நிர்வாக பொறுப்பு எடுக்கக்கூடாது என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றி தந்தைக்கு இறுதி காலம் வரை நன்மை புரிந்தவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். தந்தைக்கு அவங்க கொடுத்த மதிப்பை பாருங்க. இங்க என்ன நிலைமை, என்ன லட்சணம்? வாப்பா நமக்கு முக்கியமே கிடையாது. யார் தான் முக்கியம்? உம்மா மட்டும் தான் முக்கியம். உம்மா மூலமா மட்டும் தான் வந்து நம்ம என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாமா? எனக்கு வாப்பாவே கிடையாதுங்க, நாங்க உம்மா மூலமா வந்துட்டோம். அப்படியா? ரெண்டு பேரும் முக்கியம்ங்கறனால தான் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்றான். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, இருவரோ ஒருவரோ முதுமை அடைந்து உங்களோடு வாழ்ந்தால் ஃபலா தக்குல்லஹுமா உஃப், சீ என்ற வார்த்தையை சொல்லாதேன்னு அல்லாஹ் சொல்றான். இரு உறவுமே தேவை, தந்தையும் தாயும் தேவை. தந்தைக்கு கூடுதல் மதிப்பை அளித்து தாயை நீங்கள் கைவிட்டால் நீங்கள் குற்றவாளிதான். தாய்க்கு கூடுதலான அரவணைப்பை கொடுத்து விட்டு தந்தை நீங்கள் பொறுப்பில்லாமல் நீங்கள் விட்டுவிட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் அநீதி இழைத்தவர் தான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. இது எவ்வளவு பெரிய சிறப்புங்கிறத பாருங்க. சில நன்மையை நம்ம செய்வோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதுக்கு கூலியை நீங்க துன்யால எதிர்பார்க்கவே முடியாது. உண்டா? எல்லாம் நான் ஒரு 40 வருஷம் தொழுதுகிட்டு இருக்கேன், ஒரு நாள் ஒரு தொழுகை நான் விட்டதில்லை, நீ எனக்கு ஒரு 10 வீடு அங்க கட்டித்தான் அப்படின்னா தான் நான் வந்து பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும் கேட்க முடியுமா? தொழுகை காட்டி கேட்க முடியாது. நோன்பை காட்டி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. துன்யா ரீதியான ஏதாவது நன்மைகள் கிடைக்கும் ரசூல் ஏதாவது வழிகாட்டினாங்களா? வழிகாட்டல. ஆனால் பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் காரணமாக துன்யா ரீதியான நன்மை இருக்குன்னு ரசூல் சொல்லி தராங்க. நபிகளார் காலத்திற்கு முன்னால் ஒரு 3 நபர்கள் மலை ஓர பகுதிகளில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையான முறையில் புயல் காற்று வீசி மழை பெய்யுது. அவங்க அந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள தஞ்சம் போறாங்க. அந்த மலைக்கு ஒதுங்குவாங்கல்ல, மலைக்கு மரத்துக்கு கீழே ஒரு கட்டடத்துக்கு கீழே ஒதுங்குற மாதிரி இவங்க குகைக்குள்ள போறாங்க. அந்த புயல் காற்று வீசியதனால் ஒரு பாறை உருண்டு வந்து குகையினுடைய கதவு பகுதியை, வாயில் பகுதியை அதை அடைத்து விட்டது. தள்ளி பார்க்கறாங்க, கல் உருள்ற மாதிரி தெரியல. இது ஏறத்தாழ இது எதுக்கான அடையாளம் தெரியுமா? மௌத்தாக போறோம்ன்ற அர்த்தம். இங்க இருந்து மெசேஜ் பண்ற மாதிரி அங்க பண்ண முடியாது, சத்தம் போட்டு கூப்பிடுறதுக்கான சூழ்நிலை கிடையாது. எப்படியும் இந்த தகவல் அங்க கொடுக்க முடியாது. வேணா மிஞ்சி மிஞ்சி போன செத்து எலும்பு கூட மாறி நாளைக்கு துருவாடை வீசி யாராவது வந்து பாறையை உருட்டுனா உண்டு, மையத்தை பார்க்கலாம். மற்றபடிலாம் ஒண்ணு தப்பிக்க வழியே இல்லை என்ற இடத்தில் அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம பேசாம அல்லாஹ் கிட்ட உதவி தேடுவோம். எப்படி தேடணும்னா, இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வான நன்மைன்னு ஒண்ணு செஞ்சிருப்போம், அதை சொல்லி அல்லாஹ் கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுல ஒரு நபர் சொல்லுகிறார், இறைவா, அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ரகசியமாக துஆ செய்கிறார். நபி சொல்றாங்க நமக்கு இந்த செய்தி, இறைவா, வயதான தாய் தந்தை எனக்கு இருக்கிறாங்க, நான் என்னுடைய பொருளாதாரத்தை விருத்திப்படுத்திக் கொள்வதற்கு ஆடுகளை மேய்ப்பது என்னுடைய வேலை. அவர் அல்லாஹ் கிட்ட கதை மாதிரி பேசுறார். அல்லாஹ் கிட்ட கதை பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சவன் தான் அல்லாஹ். எல்லாம் நான் என் தாய் தந்தைக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் தெரியுமா, நீ எனக்கு அப்படி கேட்கல. அவர் ஆரம்பத்துல இருந்து கதை சொல்ற மாதிரி சொல்றாரு. நம்ம அடுத்த ஒரு ஆளை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சு என்ன செய்வோம்? புதுசா ஒரு ஆளை பாக்குறோங்க, என் பிள்ளையெல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு ஆரம்பிச்சா அங்க இருந்து ஆரம்பிப்பார். அவனை எல்கேஜில சேர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு கை விட்ட வரைக்கும் கதை சொல்லுவார். புது ஆளுக்கு கதை சொன்ன நியாயம். அல்லாவுக்கு ஏதாவது தெரியாம இருக்க போதா? எல்லாம் தெரியும். இவர் கதை பேசுறார் அல்லாஹ். இறைவா, எனக்கு வயதான 2 தாய் தந்தையர்கள், அந்த 2 பேர் இருக்கிறாங்க, நான் ஆடுகளை மேய்க்கிறேன் என் பொருளாதாரத்துக்காக. அந்த ஆடுகளை மேய்த்து அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து அன்றைய தினத்தில் கொண்டு வந்து எங்க வாப்பாக்கு உமாக்கு கொடுத்துட்டு தான் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். இதுதான் எங்களுக்கான ஃபுட், சாப்பாடே தான். ஒரு நாள் இலைகளை பறிப்பதற்கு ரொம்ப தூரம் போயிட்டேன். திரும்பி வர்றதுக்கு என்ன ஆயிடுச்சு? நடுநிசி நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப இரவாயிடுச்சு, இருட்டியாச்சு. எங்க வாப்பா அம்மா பாலுக்கு எதிர்பார்த்து தூங்கிட்டாங்க. வாப்பா அம்மா தூங்கினா என்ன செய்யணும்? சரி, அவங்க தூங்கிட்டாங்க, பசி எடுத்து எந்திக்க போறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுப்போம்னு கொடுத்துருக்கணும். குறைஞ்சபட்சம் வாப்பா அம்மாவை சத்தம் கொடுத்து எழுப்பி இருக்கணும். எழுப்புறது பாவமா? ஒரு ஆள் தூங்குறாருங்க, சாப்பிடாம தூங்குறாரு, எழுப்புறது பாவமா? பாவம் கிடையாது. நான் எழுப்புறத கூட தப்போன்னு நினைச்சு எழுப்பாம நின்னேங்கிறார். எழுப்புனா ஒரு தப்பே கிடையாது. அந்த வாப்பா அம்மா ஒரு காலத்துல புள்ள சாப்பிடாம தூங்கி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? எழுப்பி இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு படுறான்னு இருப்பாங்க. உலகத்துல எல்லா பிள்ளை விஷயத்திலும் வாப்பா அம்மா அதான் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாரு? நான் தாய் தந்தை தூங்குறத கூட எழுப்புறத நான் பாவோன்ற அர்த்தத்துல, அந்த எண்ணத்துல நான் எழுப்பாம தலை பக்கத்துல நிக்கிறேன்.
என் பிள்ளைகள பசியில இருக்குது, என் மனைவி பசியில இருக்கிறா, என் தாய் தந்தையை கவனிப்பதற்காக நான் நிக்கிறேன். சுபுகு நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு அவங்க குடிக்கிறாங்க, பிள்ளைகளை குடிக்குது, மனைவி குடிக்கிறான் பாலை. இந்த காரியத்தை நான் செஞ்சேன். எதுக்கு செஞ்சேன்? உன் திருப்தியை பெறுவதற்கு செஞ்சேன் இறைவா. அது உண்மைனா இந்த கதவை எங்களுக்கு திறந்து விட்டுருன்னு கேட்கிறார். அதே மாதிரி அடுத்த 2 பேர் கேட்கிறாங்க. இன்னொருவர் கற்பொழுக்கத்தை குறித்து பேசுகிறார், இன்னொருவர் தன்னுடைய நேர்மை குணத்தை குறித்து பேசுகிறார். அல்லாஹ் அந்த கதவை திறந்து விடுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிகழ்கால அற்புதம் இது. நீங்க தொழுதா மறுமையில உங்களுக்கு கூலி, நோன்பு வச்சா மறுமையில கூலி, ஹஜ் பண்ணா மறுமையில கூலி. துன்யால என்ன கூலி அதை பத்தி மார்க்கம் சொல்லல. துன்யாக்கள் இதுக்கு என்ன கூலி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மை யுரீது துன்யா, யார் ஒருவர் இந்த உலகத்தை எதிர்பார்க்கிறாரோ அவருக்கு நாம் அதை வழங்குவோம். சவாபத் துன்யா, உலகத்தினுடைய கூலி எதிர்பார்த்தால் உலக கூலி வழங்குவோம். ஒமை யுரீது சவாபல் ஆகிரா, மறுமை கூலி நீ எதிர்பார்த்தால் அவருக்கு மறுமை கூலி நம்ம கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அமலை செஞ்சுட்டு என்ன கூலி தான் எதிர்பார்க்கணும்? ஆகிரத்துடைய கூலி தான் எதிர்பார்க்கணும். நான் தொழுதுட்டு நான் பெரிய வணக்கசாலி என்ன புகழுங்கன்ற கதை முடிஞ்சிருச்சு. நீங்க எந்த கூலியை துன்யால எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அது வழிபாட்டு கிடைக்காது. ஆனா ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க, இந்த அமலை செஞ்சுட்டு அவர் துன்யா ரீதியான ஒரு காரியத்தை, ஒரு உதவியை கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? நான் ஏன்டா உன்னை கொடுக்கணும்னு சொல்லல, உதவி செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு அமல் எது? தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்த ஒரு காரியம்னு மார்க்கம் காட்டி தருது. இப்ப இதுக்கு நிகரான ஒரு நன்மைக்குரிய அரண் ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு செயலே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு தகவலை கேட்டுட்டு தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, இது மாதிரியான காரியத்தெல்லாம் கேட்டுட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மிகப்பெரிய சிறப்பு மிக்க காரியம் 3 காரியம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 காரியம் என்னெல்லாம் அப்படின்னா, தாய்க்கு பணிவிடை செய்வது, தாய் தந்தையருக்கு, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, ஜிஹாதை செய்வது. இந்த 3 காரியம் என்னது? மிகச் சிறந்த காரியம். இதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சொல்றாங்க, இந்த எஜமானனுக்கு அடிமைகள் செய்யற பணிவிடை இருக்குல்ல, எஜமானன் அடிமையாக இருந்து பணிவிடை செய்வது, அதுவும் இஸ்லாத்துல சிறந்த காரியம். ஒருவேளை ஹஜ் இல்லை என்றால், ஜிஹாது இல்லை என்றால், தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது இல்லை என்றால், நான் அடிமையாக இருக்கவே நான் ஆசைப்படுவேன் அபூ ஹுரைரா. ஏன்னா அந்த அளவுக்கு நன்மை. அந்த நன்மை செய்ய விடாம தடுத்தது எதுங்கிறார் இவரு? எங்க உம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அதான் நான் யாருக்கு அடிமையா வழங்குறாரு. நான் ஹஜ் பண்ணணும், ஜிஹாது பண்ணணும், உம்மாக்கு பணிவிடை செய்யணும், அதனால தான் நான் அடிமையாக இருக்கிற இடத்துக்கு கூட நான் போகல என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்மால் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார், அந்த தாய் இஸ்லாத்தை ஏத்துக்கிறது கொஞ்சம் காலம் எடுத்தது. ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அந்த தாயுடைய வளமையான பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு தொழுகைக்கு போனா அந்த தாய் கடுமையான கோபம். வீட்டுல சும்மா இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த மார்க்க ரீதியான காரியத்தை செய்யற, மார்க்க ரீதியான பேச்சு பேசுறேன்னு இந்த அம்மா கடுமையான கோபம் வந்துடும். கோபத்துல யாரு திட்டுவாங்க? அபூ ஹுரைரா திட்டதே கிடையாது. நம்ம பெத்த பிள்ளை இல்லை, நம்ம பெத்த பிள்ளை நம்ம ஏன் திட்டணும்? நான் நபியை திட்டுவேன் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கடுமையான வார்த்தை, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதோ எல்லா வார்த்தையும் சொல்லி நபியை திட்டுவாங்க. ஒரு நாள் அதே மாதிரி திட்டுறாங்க. அபூ ஹுரைரா அழுதுகிட்டே வராரு. அழுதுகிட்டே வந்து ரசூலோட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எப்போதுமே எங்க உம்மா உங்களை வசப்பாடிக்கிட்டே இருப்பாங்க, திட்டுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா திட்டாங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அழத்தான் முடிஞ்சதுங்கிறார். எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும், தாய் எதிர்த்து நிக்க முடியுமா? அதுக்காண்டி என்னால ஒண்ணும் பேச முடியல. நீங்க திட்டு வாங்குறீங்க, நான் கேட்டுட்டு வர்ற நிலையில இருக்கிறேன். எங்க உம்மாவோடைய நேர்வழிக்கு நீங்க துவா செய்ய மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எதிர்த்து பேசுவதற்கு கூட துணிவற்றவர்களாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் தாய் தந்தை விஷயத்தில். இன்னைக்கு எல்லாருமே கடும் சொற்கள் பயன்படுத்துறாங்க. ஏன்? யாரு கேட்க போறா அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில பேர் கை நீட்டக்கூடிய பழக்கம், அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அவ் நபி உக்கும் பி அக்பரில் கபாயிர், மக்களே பெரும்பாவங்களில் மிக பெரும்பாவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அது என்ன பாவம் சொல்லட்டுமாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பெரும்பாவம்னாலே நமக்கு தெரியும், அதுவே பிரம்மாண்டம், மன்னிக்கப்படுவோமான்னு தெரியாது, நரகம் கிடைச்சிரும், தண்டனை கிடைச்சிரும் தெரியும். பெரும்பாவத்தில் பெரும்பாவம் அப்படின்னு சில பாவம் இருக்கு, நான் சொல்லட்டுமாங்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வின் தூதரே, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல என்னதான் சொல்லி இருப்பாங்க? ஷிர்க், அது மாறாது. அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அதான் பாவங்கள்லயே பிரம்மாண்டமான பாவம் எது? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள், உக்கூக்கல் வாலிதைன்,
பெற்றோர்களை நோவினைப்படுத்துவதற்கு அது பெரும்பாவத்தில் பெரும்பாவங்கிறாங்க. நீ சாதாரண பெரும்பாவம் பட்டியல் போடாத. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெரும்பாவம் செஞ்சாலே மன்னிக்க மாட்டேங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு. நீங்கள் பெரும்பாவம் செய்தால் அதுக்கு அல்லாஹ் கிட்ட தண்டனை கிடைக்கலாம் அல்லது மன்னிக்கப்படலாம். அது அல்லாத இல்லல்லமம் சிறுபாவங்கள் இருக்குது, அது மன்னிக்கப்படும் குர்ஆன்ல உத்தரவாதம் கொடுக்கறான்ல. அப்ப பெரும்பாவங்கள்னாலே ஒரு கேள்விக்குறி தான். நம்ம மாட்டுவோமா தப்பிப்போமான்னு 50-50% தான் வாய்ப்பு இருக்கு. தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த பெரும்பாவத்தில் மிக பிரம்மாண்டமான பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை தருவது. மூன்றாவதாக நபி அவர்கள் படுத்து கிடக்கிறாங்க. அந்த செய்தி சொல்லும்போது சாய்ந்து கொண்டு இருந்த அல்லாஹ்வின் ரசூல் எழுந்து உட்கார்ந்து விட்டு சொன்னார்கள், அலா வகவுல ஸூர். மூணாவது எது தெரியுமா? பொய் சாட்சி சொல்வது. நாங்க ரசூலுல்லாஹ் பொய்யான சாட்சிகளை சொல்வதற்கு அது பிரம்மாண்டமான காரியம். சும்மா போற போக்கில் ஏதோ இனாம் கிடைக்குதுங்கிறனால இந்த சொத்து அவங்களது இவங்களது இல்லாத போல சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு நீங்க உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்க போறது இல்லை, உங்களுக்கு கிடைக்கவோ போகுது. யாரோ 2 பேருக்குள்ள வாய்க்கா தகராறு, சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போலீஸ் கேஸ் போயிருக்குது. சாட்சியை கூட்டுவான்னு வந்து நிக்கிறான். இவன் வந்து நம்மளை கூப்பிடுறான், வந்து பொய் சாட்சி சொல்லு, நான் ஒரு 10,000 உனக்கு தரேன். அது அப்படிலாம் போகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரம்மாண்டமான பாவம் என்று பட்டியலிட்டதில் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு நோவினை தருவதை சொன்னார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளையிட்டதையும் பாருங்க, என்ன மட்டும் வணங்கு, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க வேற ஆளை வணங்குறது பெரிய பாவம், பிரம்மாண்டமான முதன்மை பாவம். இரண்டாவது பாவம் எது? பெற்றோருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யாமல் அவர்களை நோவினைப்படுத்துவது இரண்டாவது பெரிய பாவம். குர்ஆனுக்கு ஒத்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு 1-2 செய்திகளோடு நம்ம நிறைவு செய்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே செய்தியில வரக்கூடிய 2 விதமான கருத்து. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தாத மூவர் அப்படிங்கிறாங்க. மறுமை நாளில் 3 நபர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி செய்தி நிறைய இருக்கு, நிறைய செய்திகள் இது மாதிரி வெவ்வேறு கண்டென்ட்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. சலாசத்துன் லா யந்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கிஹிம் வலஹும் அதாபுன் அலீம். அல்லாஹ் 3 நபர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அந்த மூவரில் ஒருவர் யார் என்றால் பெற்றோருக்கு நோவினைப்படுத்தியவர். ஒரே செய்தியில வருது. அதுக்கு அடுத்து அதே வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளில் சொர்க்கத்தை அடையாதவர்கள் 3 பேர், சொர்க்கத்தை அடையாதவர்கள் 3. அந்த 3 ஒருவர் யார் என்றால் பெற்றோரை நோவினைப்படுத்தியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இது மாதிரியான நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், ரஹீம் அன்ஃபுன் சும்ம ரஹீம் அன்ஃபுன் சும்ம ரஹீம் அன்ஃபுன். சிலருடைய மூக்கு மண்ணை கவட்டும். அப்ப என்ன அர்த்தம்? நீ வாழ்க்கை முழுக்க தோல்வி அனுபவிச்சுக்கிட்டே இருன்னு அர்த்தம். மூக்கு மண்ணை கவர்துனா அதுக்கு தான் அர்த்தம். நீ தோல்வி அனுபவி, வீடு கட்டுறியா நாசமா போ, நீ வியாபாரம் பார்க்கறியா நாசமா போட்டும், பொருளாதாரம் சம்பாதிக்கிற எல்லாமே நாசமா போட்டும் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் யார் அவன்? யாருக்கு வயதான தாய் தந்தை இருந்து அவர்களுக்கு பணிவடை செய்வதன் மூலம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ இவன் நாசமா போட்டும். இப்படி ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கலாம். நன்மைகள் செய்ய, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய தூண்டிய வார்த்தைகளும்
அவர்களுக்கு தீய காரியங்களை செய்து நீங்கள் அதனால் நரகத்தை நீங்கள் அடைந்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கைக்குரிய வார்த்தைகளும் மிக அதிகமாக குர்ஆன் ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அமல்களின் சிறப்புகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெறும் வழிபாடுகள் என்று மட்டுமில்லாமல் உங்களுக்கு வயதான நிலையில் தாய் தந்தையர்கள் திடகாத்திரத்தை இழக்கக்கூடிய நிலையிலோ அதற்கு நெருக்கத்திலோ அவர்கள் இருந்தால் அல்லாஹ் அவங்களை எங்கேயும் ஏசி ரூம்ல வாழ வைனா அல்ல கட்டளை இடல. எங்கேயாவது அப்படி கட்டளை இருக்கிறானா? கிடையாது. நீங்க இருக்கிற மாதிரி வசதியை அவங்களுக்கு கொடுங்க. அவங்களால சில துன்புறுத்தக்கூடிய வார்த்தை வரும், வராதுன்னா கிடையாது. வரலன்னா பிரச்சனை இல்லை, நீங்க திட்ட போறீங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச மாசம் 5000 10,000 சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. வீட்டு வேலையெல்லாம் அவங்க பாத்துறாங்க. யாரும்மா அப்போ எதிர்ப்பா? யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அவங்க தான் அவங்க வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப எதிர்க்க வேண்டிய நிலைமை வரும்? அவங்களுக்கு நம்மளும் உட்கார்ந்துக்கிட்டு மூச்சு ஆவியும் தொலைக்க வேண்டிய வந்தாதான் எதிர்க்க வேண்டிய வரும். அப்படித்தான் அவங்க செய்வாங்க. அப்படித்தான் அவங்க பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணாத, அல்லான்னு வாய மூடிட்டீரு. தாய் தந்தை எந்த காலத்தை கொண்டும் நீ எதிர்க்காதே. நோவினை தருகிற வார்த்தை வருதா, இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுரு. அப்படிதான் நீ வாழ்ற. உன் முதலாளி திட்டினா நீ எழுத்து பேசுறியா? எழுத்து பேசுறது கிடையாது. வேலை கிடைக்காது இல்ல. உனக்கு கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல உள்ளவன் 4 வார்த்தை மானங்கட்டாப்புல கேட்பான். ஆனா என்ன செய்வோம்? நீ என்னன்னாலும் சொல்லு, எனக்கு கடன் வேணுமே அப்படின்னு நிப்ப. யாரோ ஒருத்தன் திட்டு வாங்குறதுக்கு நீ தயாருன்னா நீங்க திட்டு வாங்கின தப்பு கிடையாது. தப்பே செஞ்சிருக்க மாட்டோம். திடீர்னு காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தி ஒரு 4 கெட்ட வார்த்தை பேசுனா எழுத்து பேச முடியுமா? அங்க யாருக்கா அந்த துணிவு இருக்குதா? கிடையாது. என்னங்க நான் எந்த தப்புமே பேசல அப்படின்னா அதுக்கு 4 அடிதான் விழுமை தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம தப்பே பண்ணாமலும் கூனி குறுகி நிக்கிற இடங்கள் உலகத்துல 1000 இடம் இருக்கு. தப்பே பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி இம்மாம் கிட்ட கூனி குறுகி நின்று என்ன தப்பா இருப்பது? அவங்க என்னமும் பேசிட்டு போறாங்க. இந்த காலை வாங்குவோம், அந்த காலை விட்டுருவோம், நல்லபடியா இருங்கம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவர்களை நோவினைப்படுத்துகிற வார்த்தை அவர்கள் முன்னாலோ அவர்களுக்கு பின்னாலோ பேச வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹயாத்தை கொடுக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டோம். அவங்க ஒருவேளை மூத்த பையன்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு மூத்த பையனை திட்டுவாங்க. இளைய பையன் ஒண்ணு தந்திருக்க மாட்டான். அவன் இருக்கிறானே என்னத்தையா தாரானா அவங்கிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு அவனையே திட்டுவாங்க. சகிச்சுக்கங்க. இத கூட சகிக்க முடியலன்னா எதையுமே சகிக்க முடியாதுன்னு அர்த்தம். நம்ம கிட்டேயே பொருளாதாரத்தை வாங்கிட்டு நம்மையே திட்டுவார்கள், திட்டத்தான் செய்வார்கள். அந்த பக்குவத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லாஹ் மறுமையினால உணர்த்துவோம். நீ யாரை திட்டினியோ அவன் தான் சாகர வரைக்கும் உனக்கு மழை ஜலத்தை அள்ளி போட்டாங்க. நல்லா உணர்த்துவோம். அதனால தாய் தந்தைக்கு தண்டனை கிடைக்க போதா? இல்ல. இது அறிவு பேதலிச்சதுனால இப்படிதான் நடக்கும். அது அவங்களுக்கு தண்டனை இல்லை, குற்றம் இல்லை. உங்களுக்கும் குற்றம் கிடையாது. நீங்கள் பொறுத்து கொண்டு போங்க. இது செய்யறது பிரம்மாண்டமான காரியமே கிடையாது, சாதாரண விஷயம். கூடவே இருக்க போறீங்க. என்னால என் சக்திக்கு உட்பட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க போறேன், என் சக்திக்கு உட்பட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க போறேன், என் சக்திக்கு உட்பட்டு உடை வாங்கி கொடுக்க போறேன். என்னமா நல்லா இருக்கல, சாப்பிட்டீங்களா, கொண்டியெல்லாம் நல்லா இருக்கல, தூங்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. இது எது வரைக்கும்? அவங்க இன்னும் 50 வருஷம் வாழ போறாங்களா? உங்க ஹயாத்தை தாண்டி வாழ போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. எந்த அம்மா அப்பா அப்படி இல்லை. ரொம்ப அரிதாவன பார்க்கலாம். நம்ம ஹயாத்துக்கு முன்னாடி அவங்க போய் சேர்ந்துருவாங்க. வஃபாத்துக்கு முன்னாடியே கண்டிப்பா மூத்தா போறாங்க. எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் தான் அந்த பணிவுடன் புரிந்து கொள்ளுங்கள். துன்யாவே நம்ம அப்படித்தானே கடக்கிறோம். பல சோதனைகள் வரும். நம்ம என்ன நினைப்போம்? எல்லாம் கொஞ்ச நாள் அல்ல ரூஹ எடுத்துட்டா சொர்க்கத்துல போய் வாழ போறோம்னு நினைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தாய் தந்தை விஷயத்துல நினைச்சா என்ன தப்பு? 1008 விமர்சனம் வைக்க வேண்டிய காரியம் இருந்தாலும் வாயை மூடிட்டு இருந்தது. தவறான ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிவிடாதீர்கள். அது உங்கள் மறுமை வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு வரும். என்ன துன்புறுத்தல் தரட்டும். ஒருவேளை துன்புறுத்தல் அதிகமாவது ஒதுங்கி கூட நின்னாலும் நிற்போமே ஒளி என்ன செய்யக்கூடாது? நம்ம கூடுதலான வார்த்தையை பேசி நோவினைப்படுத்தி விடக் கூடாது என்பதில் ஒவ்வொரு ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஒருவேளை இதில் நாம் தவறளித்தால் அறிவு அவங்களுக்கு தான் போச்சு. உனக்கு போவலையே நல்லா கேட்போம். அறிவை நான் யாருக்கு எடுத்தேன்? 60 70 தாண்டி மண்டையில அடி விழுந்த மாதிரி யார் அவங்க நடப்பாங்க. அவங்களுக்கு தான் நான் அறிவு எடுத்தேன். உனக்கு அறிவு இருந்துச்சா இல்லையா? உனக்கு அறிவில்லாத நேரத்தில் அவங்க அறிவோட தானே செயல்பட்டாங்க. நீ மனஜலத்தை கழிச்ச, மேனில பூசுன, உனக்கு அப்ப அறிவு இல்ல. அவங்க அறிவோட எப்படி செயல்பட்டாங்க? நீ கேடு கட்ட நாசமா போன விட்டு போனாங்களா? உனக்கு அப்ப அறிவு இல்ல, அவங்களுக்கு அப்ப அறிவு இருந்துச்சு, கரெக்டா நடந்தாங்க. இப்ப அவங்களுக்கு அறிவு இல்ல, உனக்கு அறிவு இருக்கு, நீ கரெக்டா நடக்கணுமா இல்லையா? நீ இப்போ உட்கார்ந்துட்டு ரூல்ஸ் எதிர்பார்த்தா இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்தபடி அவங்க நடக்க மாட்டாங்க. நீ அவர்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொள் என்பதை இறைவன் சொல்லக்கூடிய கட்டளையாக பார்க்க முடிகிறது. இதில் ஒருவர் கணக்கச்சிதமாக தாய் தந்தையினுடைய மரணம் வரை ஒருவர் செயல்படுவாரே ஆனால் அவர் மற்ற அமலை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் அவ்வளவு தொழுவலையே, தஹஜ்ஜத்துல ஆர்வப்படலையே, நான் உபரியான நோன்பலம் பெருசா வைக்கலையே, ஏதோ ஃபர்ல கொஞ்சம் அப்படி பார்த்து பூசனாப்புல செஞ்சுட்டு போயிருக்கிறோம் அப்படின்னா கூட இறைவனிடத்தில் சாதாரண சோனம் அல்ல,
உயர்வான சொர்க்கத்தை கூட அவர் அடையலாம் தாய் தந்தைக்கு செய்த அந்த பணிவிடையின் மூலமாக. எனவே இதை ஒவ்வொரு ஆணும் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு பெண்களுமே தன்னுடைய தாய் தந்தை எவ்வாறு கவனிக்கிறார்களோ தன் கணவனுடைய தாய் தந்தை விஷயத்திலும் அதிகமான மதிப்பை நீங்கள் செலுத்துங்கள். இது வேற யாருக்கான நன்மை இல்லை, உங்கள் கணவனுக்கான நன்மை. மாமனார் மாமியாரை கவனிக்கிறதுங்கிறது யாருக்கு செய்யற நன்மை? தன் கணவனுக்கு செய்யற நன்மை. ரசூலா கணவனுக்கு பணிவிடை செய்ய சொன்னாங்கல்ல, எந்த அளவுக்கு ரசூலா போதிச்சாங்க? காலில் விழ சொன்னா கூட நான் கட்டளை இட்டிருப்பேன், ஆனா நான் தடுத்துட்டேன்ட்டாங்க ரசூலா. காலில் விழவே அனுமதிக்கப்பட்ட அளவுக்கான ஒரு உறவு, அப்படி ஒரு வழிகாட்டப்பட்ட ஒரு உறவு. அந்த உறவு சொர்க்கம் போக ஆசைப்பட்டா அந்த உறவை பெற்ற தாய் தந்தை நீங்கள் பணிவிடை செய்தாகும். பல பெண்கள் இந்த ஊருடைய கலாச்சார வித்தியாசம் இல்லை, அதனால கேள்வியெல்லாம் வரும். மாமனார் மாமியாரை கவனிக்கிறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா, குரானில் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி வரும். மாமனார் மாமியாரை கவனிக்க குரான்ல ஆதாரம் இல்லை. சரி, மாப்பிள்ளையை தான் வீட்டுல வச்சுக்க மட்டும் குரான்ல ஆதாரம் இருக்குதா? ஒரு பேச்சுக்கு நீங்க இது குரான்ல ஆதாரம் இல்லை நான் செய்ய மாட்டேன்னா மாப்பிள்ளையை தான் வீட்டுல வச்சுக்க ஆதாரம் கிடையாது. அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? நான் வீட்டை விட்டு வெளியே வரணும். அப்ப அது ஆதாரம் இல்லைனாலும் எனக்கு இதுதான் சௌகரியம் இருக்கிற மாதிரி தன் மாப்பிள்ளையினுடைய தாய் தந்தையை கவனிக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? அது என்ன பாதிப்பை தரப்போகுது? எந்த மாப்பிள்ளையினுடைய தாய் தந்தையும் தடகாத்திரமா இருக்கும் போது உங்களுக்கு இடையூறு தர்றது இல்லை, தந்தாலும் சகிச்சுக்கங்க. நாளைக்கு திடகாத்திரத்தை இழக்கும் போது மௌத்து வரைக்கும் காப்பாத்திருங்க. அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பிரம்மாண்டமான கூலியை அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு பெறுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். துன்யாங்கிறது இப்ப அழிஞ்சிரும், ஒரு நிமிஷம் இருக்காது. நீங்க உங்களை பெரிய அளவுல மதிப்பு மிக்கவர்களாக பாக்குறீங்க, செத்து போய் 2 நாள் ஆயிட்டுனா நம்ம நார ஆரம்பிச்சிருவோம். நம்ம அப்படி ஒரு நிலையில தான் இருக்கிறோம். மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நாம மற்றவர்களோடு, அதுவும் நம்மளை விட வயதில் மூத்தவர்கள், நம்மை விட பக்குவத்தில் உயர்ந்தவர்கள், அவர்கள் முதுமையின் காரணமாக அறிவை இழந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்கள்ட்ட போட்டி போடுறது எந்த விதத்தில் நியாயமாகும்? இந்த போட்டின்னு போட்டா நமக்கு சம வயசுல உள்ளவன்ட்ட ஒரு போட்டி போட்டா நியாயம். அப்படி போட்டிங்கிறது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது. தனக்கு தான் வயசே இல்லை, தன்னை விட 20, 30, 40 வயசு தாண்டி இருக்குது, அவங்களோட சண்டையிடக்கூடிய மகன்கள், மகள்கள், மருமகன்கள், மருமகள்கள், இவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளட்டும். இவர்கள் விஷயத்தில் செய்யக்கூடிய பணிவிடையில் குறை வைப்பார்களே ஆனால் அல்லாஹ்விடத்தில் கடும் தண்டனைக்குரியவர்களாக நீங்களும் மாறுவீர்கள் என்பதை இந்த தருணத்தினுடைய எச்சரிக்கையாக சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 8:20